أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عمر رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وآله وسلم خطب يوما فقال في خطبته: ألا إن الدنيا عرض حاضر يأكل منها البر والفاجر، ألا وإن الآخرة أجل صادق يقضي فيها ملك قادر، ألا وإن الخير كله بحذافيره في الجنة، ألا وإن الشر كله بحذافيره في النار، ألا فاعملوا وأنتم من الله على حذر، واعلموا أنكم معرضون على أعمالكم، فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. முஸ்னதுல் இமாம் அஷ்ஷாஃபிஈ. ஒருமுறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது குத்பா பிரசங்கத்தில் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், உலகம் தற்காலிகமான வியாபார பொருளை போன்றதாகும். அதற்கு எவ்வித விலையும் மதிப்பும் கிடையாது. ஏனெனில் அதில் நல்லோர் தீயோர் அனைவருக்கும் பங்குண்டு, அனைவரும் அதிலிருந்தே உண்கின்றனர். நிச்சயமாக மறுமையானது குறித்த நேரத்தில் வர இருக்கின்ற உண்மையில் நடக்கும் முடிவாகும். அதில் சக்தி மிக்க ஆட்சியாளன் தீர்ப்பு வழங்குவான். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், எல்லா நலவுகளும் அதன் அனைத்து வகைகளுடன் சொர்க்கத்தில் உள்ளன. அதே போல் சகலவித கெடுதிகளும் அதன் எல்லா வகைகளுடன் சேர்த்து நரகத்தில் உள்ளன. நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், எதை செய்தாலும் அல்லாஹ்வை பயந்தவர்களாக செய்யுங்கள். நீங்கள் தத்தமது செயல்களுடன் அல்லாஹ்வின் சமூகத்தில் கொண்டு வரப்படுவீர்கள். அணு வளவு நன்மையை செய்தவரும் அதை கண்டுகொள்வார், அணு வளவு தீமை செய்தவரும் அதை கண்டுகொள்வார் என்று கூறினார்கள் என ஹஸரத் அம்ர் ரலியல்லாஹு தஆலா அறிவித்துள்ள இந்த ஹதீஸானது இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவர்களின் ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்று ஞாயிற்றுக்கிழமை பிறை 24 துல்காதா மாதம் ஹிஜ்ரி 1445.